வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் 3ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில் நமக்கு அக்டோபர் 2ஆம் தேதியுடைய ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். நேற்று கிளாஸ்ல பார்த்தது என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். வேர் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் லொகேட்டட்? இந்தியாவின் முதல் குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னா பலோட் அப்படிங்கிற மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம். எங்க இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி, which state reported the highest number of violent crimes? அதிக வன்முறை குற்றங்கள் நிகழ்ந்த மாநிலம் எது அப்படின்னா மணிப்பூர்ல தான் ஒரே பிரச்சனை. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, பத்துகாமா ஃபெஸ்டிவல், பத்துகாமா பண்டிகை நம்ம இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் தெலுங்கானால. அடுத்த கேள்வி, குளோபல் டூரிசம் அவார்ட் உலக சுற்றுலா விருது 2025 எந்த மாநிலத்துக்கு கிடைச்சு அப்படின்னா ஆந்திரா. ஓகேவா? அடுத்த கேள்வி, என்சிசி உடைய டைரக்டர் ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வீரேந்திர வாட்ஸ் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆர்பிஐ உடைய ரெப்போ ரேட் எவ்வளோ அப்படின்னா 5.5% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் உலக பேரா வில்வித்தை போட்டி 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னா சவுத் கொரியா, தென் கொரியால. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அகிம்சை தினம் அக்டோபர் 2. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் லால் பகதூர் சாஸ்திரியுடைய பிறந்த தினம், அவருடைய ஜெயந்தியும் அக்டோபர் 2. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. அக்டோபர் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போக முன்னாடி 2026 எக்ஸாமுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம் 2 நாள் முன்னாடி. இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது கூட ஒரு மாதத்துக்கு 10 தமிழ்நாடு ஸ்கீம். ஓகேவா? ஒரு மாதத்துக்கு மொத்தம் வந்து 120 ஸ்கீம் உங்களுக்கு கையில் வந்துடும். அதே மாதிரி வந்து 10 யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம், அதாவது 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அப்போ மொத்தம் வந்து 1 இயருக்கு 120 ஸ்கீம்ஸ் உங்களுக்கு கையில் வந்துடும். அதே மாதிரி தமிழரசு மேகசின், ஒரு மாதத்துக்கு ஒரு மேகசின் வருமா, அதனுடைய ஜிஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ 12 மாதத்துக்கானது. பாலிசி நோட்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 5 இருக்கட்டும் இல்லை நமக்கு ஸ்டாட்டிக் போர்ஷனாக இருக்கட்டும், இது வந்து மொத்தம் ஒரு 12 டிபார்ட்மெண்ட், முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜிஸ்ட். ஸோ இது எல்லாமே சேர்த்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் 7604905977 இந்த நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். இந்த நம்பருக்கு 899 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இது வந்து அக்டோபர் 2025 செப்டம்பர் 2026 வரை கவர் ஆகும். நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் பாலிட்டி இதெல்லாம் படிக்க தாண்டி உங்களுக்கு வந்து மற்றபடி வெளியேந்து வரக்கூடிய எல்லா கொஸ்டினுமே நம்ம இதை படித்தாலே அட்டன் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ கிளாஸ்க்குள்ளே எடுத்தோடனே என்ன சார் புரட்டாசி மாதம் அதுவும் வந்து ப்ரானெல்லாம் கண்ணில் காமிக்கிங்க அப்படின்னு இன்னைக்கு காலையிலே வந்து ஒரு நான்வெஜ் நியூஸில் இருந்தால் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி வேறு வெள்ளிக்கிழமை வந்து எங்கள் ஊர்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? சீ ஃபுட். ஓகே, கடல் உணவுகளாக இருக்கா? இப்போ கொஸ்டின் பார்த்துடலாம். வேர் வில் த வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் 2026 பி ஹெல்ட்? உலக கடல் உணவு மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த உலக கடல் உணவு மாநாடு அப்படிங்கிறது எங்கு நடைபெற போகுது அப்படின்னா இந்தியாவில் பிப்ரவரி 2026. அதுவும் இந்தியாவில் எங்கு நடைபெற போகுது அப்படின்னா சென்னையில் நடைபெற போகுது. ஓகேவா? சென்னையில் முதல் முறையாட்டு பிப்ரவரி 2026 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதை யார் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன்வளத்துறை அமைச்சகம் இருக்காங்கல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அவங்க தான் இதை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சில ஸ்டாட்டிக்கான டேட்டா வந்து நமக்கு இந்த மீன் சம்மந்தப்பட்ட டேட்டா பார்க்கலாம். இப்போது இந்தியா வந்து ஃபிஷ் ப்ரொடக்ஷனில், இந்தியா வந்து மீன் உற்பத்தியில், ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் வந்து எத்தனாவது இடம் இருக்காங்கன்னு தெரியுமா? அதாவது மீன் உற்பத்தியில் இந்தியாவுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2வது இடம். மீன் உற்பத்தியில் இந்தியா 2வது இடம். அதே மாதிரி வந்து இந்த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டில், அதாவது இந்த கடல் உணவு ஏற்றுமதியில் இந்தியாவுடைய ரேங்க். ஓகேவா? கடல் உணவு
ஏற்றுமதி, கடல் உணவு ஏற்றுமதியில் இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 6. இது வந்து இந்தியாவுடைய ரேங்க். ஓகேவா? அப்போ உற்பத்தியில் 2, ஏற்றுமதியில் 6. அப்போ இந்த உலகத்திலேயே வந்து எந்த நாட்டில் வந்து மீன் உற்பத்தி அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா முதலிடத்தில் இருக்கிறது சைனா. ஓகேவா? ஸோ இது வந்து உலக அளவில் பார்த்தாச்சு. அப்போ நம்ம இந்தியாவில் வந்து எந்த மாநிலம் வந்து அதிகமாக மீன் உற்பத்தி செய்யுது, அதிகமாக மீன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஆந்திர பிரதேஷில் நேற்றுக்கு தான் நம்ம டூருக்கு அவார்டு வாங்குச்சுன்னு பார்த்தோம். அங்கே மீனுமே அதிகமாக தான் இருக்கும். முக்கியமாக இந்த ப்ரான், அந்த உள்நாட்டு மீன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், இந்த ப்ரான் எல்லாம் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த ஃபிஷ் அந்த கடல் பற்றின டேட்டா, அதாவது கடல் உணவு பற்றின மீன் பற்றின டேட்டா. இதில் சில 2 முக்கியமான டேஸ் நம்ம பார்த்துடலாம். அதாவது வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே, அதாவது உலக மீன்வள தினம், அதாவது உலக மீன்வள தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. இந்த உலக மீன்வள தினம் அப்படிங்கிறது வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நவம்பர் 21 வந்து உலக மீன்வள தினம். அதே இது நம்ம இந்தியாவில் நேஷ்னல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதாவது தேசிய மீன் விவசாயிகள் தினம். தேசிய மீன் விவசாயிகள் தினம் அப்படிங்கிறது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூலை 10ஆம் தேதி. அப்போ ஜூலை 10, நவம்பர் 21, இந்த ரெண்டுமே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மக்களே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே நவம்பர் 23, மீன்வள தினம், மீன் விவசாயிகள் தினம் வந்து ஜூலை 10. அதே மாதிரி ஃபிஷ் ப்ரொடக்ஷன், ஃபிஷ்ஷு, இந்த எக்ஸ்போர்ட், இதெல்லாம் என்னென்ன டேட்டா அப்படிங்கிறத கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்தே ஒரே கடல் சம்மந்தப்பட்ட நியூஸாகவே பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல சீ ஃபுட்டு பார்த்தோம், இப்போ சீக்கே வந்துட்டோம். ஓகேவா? என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் வந்து நம்மளுடைய கப்பல் துறை இதெல்லாம் போல அமைச்சர் சர்பானந்த சோனாவால். இவர் வந்து முன்னாள் அஸ்ஸாமினுடைய முதல்வரும் கூட. என்ன நியூஸ்ன்னு பார்த்துடலாம். வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெரிடைம் சிமுலேஷன் சென்டர் இனாகிரேட்டட்? இந்தியாவின் முதல் கடல்சார் உருவகப்படுத்துதல் மையம் எங்கு திறக்கப்பட்டது? டைரக்டா இது ஆன்சர் சென்னை தான். ஒரே சென்னை தான். ஓகேவா? சென்னையில் எங்க அப்படின்னா அமெட் நாலேஜ் பார்க் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த அமெட் நாலேஜ் பார்க்கில் தான் இதை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அமெட் நாலேஜ் பார்க்கில் தான் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு மெரிடைம் டே, அதாவது தேசிய கடல்சார் தினம், நேஷனல் மெரிடைம் டே அப்படிங்கிறது எப்போ கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? தேசிய கடல்சார் தினம் எப்போ கெஸ் பண்ண முடியுதா? ஸோ முதல்ல நம்ம வந்து ஃபிஷரிஸ் டே பார்த்தோம். ஃபிஷரிஸ் டே நவம்பர் 21. அதே மாதிரி ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே வந்து ஜூலை 10. இது எப்போ அப்படின்னா நேஷனல் மெரிடைம் டே, தேசிய கடல்சார் தினம் வந்து ஏப்ரல் 5. ஓகேவா? தேசிய கடல்சார் தினம் வந்து ஏப்ரல் 5. இதில் டேஸ்லாம் நம்ம அங்கங்கே அப்படி எப்படி படிச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக படிக்கும்போது சில நேரம் நமக்கு ஒரு மாதிரி மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அங்கங்கே இந்த மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2-3 நாளாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மாநில விலங்கு, மாநில பறவை, ஸ்டேட் அனிமல் அண்ட் பேர்ட் படிச்சிருப்போம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தமிழ்நாடுடைய மாநில பறவை, மாநில விலங்கு எது? தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் அனிமல் எது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஸ்டேட் அனிமல் வந்து நீல்கிரி டிராகஸ் ஹைலோக்ரியஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு. ஓகேவா? தமிழ்நாட்டுடைய மாநில பறவை என்னது? சால்கோபாப்ஸ் இண்டிகா. எதுவும் விளங்காது. ஏன் அப்படின்னா இது வந்து சயின்டிஃபிக் நேம். எல்லா மாநிலத்தையும் நம்ம சயின்டிஃபிக் நேம்லாம் பார்க்க மாட்டோம். அப்போது நம்ம தமிழ்நாடுடைய மாநில விலங்குனா என்ன? நமக்கு நீலகிரி தார். ஓகேவா? அதாவது நீலகிரி வரையாடு தான் நமக்கு தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு. தமிழ்நாட்டுடைய மாநில பறவை என்ன அப்படின்னா மரகத புறா, எமரால்ட் டவ். ஓகேவா? மரகத புறா. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, சயின்டிஃபிக் நேம் தான் கேட்பாங்க. அப்போ நீல்கிரி டிராகஸ் ஹைலோக்ரியஸ் சால்கோபாப்ஸ் இண்டிகா, இந்த நேமை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா இதை நம்ம டைரெக்டாக நமக்கு வந்து டைரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? சயின்டிஃபிக் நேம் ஆஃப் தமிழ்நாடுஸ்
ஸ்டேட் அனிமல் அப்படின்னு கேட்பாங்க, ஸ்டேட் பேர்ட் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் போட்டுடணும். ஓகேவா? டன். அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ், தேசிய செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து இது யார்? நம்மளுடைய பிரதமர். இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. ஒரு விஷயம் நம்மளுடைய பிரதமர் பண்ணுறாரு, அதுக்கு வந்து எல்லாருமே வந்து திட்டுறாங்க. அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள், வேறு மாநிலங்களுடைய முதல்வர், நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின், பக்கத்தில் பினராயி விஜயன், இந்த மாதிரி எல்லாரும் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. கழுவி ஊற்றுற விஷயத்தை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வென் வாஸ் த RSS ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ்? RSS அமைப்பு எப்போது நிறுவப்பட்டது? அதாவது RSS அப்படின்னா ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங். ஓகேவா? ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங், இதான் வந்து RSS உடைய ஃபுல் ஃபார்ம். இந்த RSS அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 27, 1925. ஓகேவா? இதை யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஹெட்கேவர் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேவா? ஸோ ஹெட்கேவர் அப்படிங்கிறது ஒருத்தர், ஹெட்கேவர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை ஆரம்பிச்சாரு. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூரில் இருக்குது. தலைமையகம் எங்கே அமைந்திருக்கு? நாக்பூர், மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேவா? இதான் வந்து RSS உடைய ஆரம்பித்த நாள். அப்போ 1925, இப்போ டேட் என்ன? 2025. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா RSSனுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி இருக்காங்க. RSSனுடைய சென்டினரி செலிப்ரேஷன், நூற்றாண்டு விழா. அந்த நூற்றாண்டு விழா கொண்டாடி இருக்குல்ல, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் ஒரு 100 ரூபா காயின், அதாவது இந்த காமமரேட்டிவ் காயின்லாம் வெளியிடுவாங்கல்ல, ஒரு அதாவது அந்த நிகழ்ச்சி நினைவு கூறும் வகையில் 100 ரூபா காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபோட்டோ போட்டு அப்படின்னா பாரத மாதா, பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற மாதிரி தான் பாரத மாதா ஃபோட்டோ போட்டு இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாம்பும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம், இது ரொம்பவே தப்பு. இது வந்து ஒரு RSS அமைப்புக்கு வந்து நீங்கள் போயிட்டு 100 ரூபா காயின் லான்ச் பண்ணுறது, அவரே RSSகாரர் தான். அதாவது யார் ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்களோ அவங்க என்னென்ன சப்போர்ட், அவங்க சார்ந்த அமைப்புக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அது கரெக்டு தப்புங்கிற உள்ள போகிறது இல்லை. ஆனால் பட் இதுக்கு வந்து எல்லாரும் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து நமக்கு தமிழ்நாடு TNPSC எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சென்டினரி செலிப்ரேஷனால் நீங்கள் SSC ரயில்வே போன்ற எக்ஸாம் வந்து உங்களுக்கு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கலாம். 1925. இப்போ அது இதனுடைய தலைவராக இருக்கிறது யார் அப்படின்னா மோகன் பகவத் அப்படிங்கிறவர். மோகன் பகவத் தான் இப்போ அதனுடைய தலைவராக இருக்கார். ஓகேவா? கிளியர் தானே? அடுத்தது போயிடலாமா? நெக்ஸ்ட், ஆக்சுவலி RSS அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து ஒரு காலத்தில் பேன் பண்ணியிருந்தாங்க, தடை செஞ்சிருந்தாங்க. எப்போ அப்படின்னா காந்தியை வந்து நாத்துராம் கோட்ஸே கொன்னுட்டார். ஓகேவா? அப்போ வந்து உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா RSS அமைப்பு பேன் கூட பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் போயிடலாம். இன்டர்நேஷ்னல் நியூஸ், சர்வதேச செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேம்பெயின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன கேம்பெயின் அப்படின்னு பார்த்துடலாம். விச் ஆர்கனைசேஷன் லான்ச் ப்ராமிஸ் டு சில்ட்ரன் டிஜிட்டல் கேம்பெயின்? குழந்தைகளுக்கு வாக்குறுதி என்ற டிஜிட்டல் பிரச்சாரத்தை எந்த அமைப்பு தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஐசிசினா என்ன? நமக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலும், அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலும் யூனிசெஃப் அப்படிங்கிறது. யூனிசெஃப் அப்படின்னா என்ன? யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். ஓகே, ஸோ நமக்கு வந்து யுனிசெஃப்பும் என்ன பண்ணியிருக்காங்க, யுனிசெஃப்பும் நமக்கு ஐசிசி நிறுவனமும் சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியேட்டிவ் உடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமிஸ் டு சில்ட்ரன். ஓகே, இந்த பேரை வச்சு நம்ம வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேரை வச்சு நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து சில்ட்ரனுக்கு சம்பந்தமாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? அப்போ சில்ட்ரன் சம்பந்தமாக என்ன அப்படின்னா இந்த ஐசிசியும் யூனிசெஃப்பும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலும் யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகேவா? அது இந்த இதில் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட் அப்படின்னு, சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இது என்ன கேம்பெயின், என்ன பிரச்சாரம் அப்படின்னா அதாவது கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆடியன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாங்க. என்ன விஷயத்தை வலியுறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு, சில்ட்ரனுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, சம
வாய்ப்புகள் வழங்க வேண்டும் எல்லாத்துலேயும், முக்கியமாக யாரையும் வந்து தள்ளி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரனை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஒரு கேம்பெயின், ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நமக்கு விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு இது எங்கே நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியாவில் 2 இடங்களில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது 2 நாட்டில். அங்கே தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐசிசியும் யூனிசெஃபும் சேர்ந்து. ஓகேவா? ஸோ அப்போ A and B அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ பணக்காரர் பட்டியல் அப்படின்னு ஒரு பேரை பார்த்தாலே வந்து உலக அளவில்னா இவர் பேரை டிக் அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? அந்த பணக்காரர் பட்டியலில் தான் ரெக்கார்டாக மேலே போயிட்டுருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரீச் $500 பில்லியன் நெட் ஒர்த்? $500 பில்லியன் நிகர மதிப்பை எட்டிய முதல் நபர் யார்? இந்த $500 பில்லியன் வந்து நம்ம இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணால் அது எங்கேயோ போகும். ஓகேவா? ஸோ வந்து $500 பில்லியன் வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலான் மஸ்க் அவர்கள். ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், எக்ஸ் நிறுவனம், இது எல்லாத்துக்கும் டெஸ்லா, இது எல்லாத்துக்கும் உரிமையாளரான எலான் மஸ்க் தான் வந்து $500 பில்லியன் வச்சுருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் முகேஷ் அம்பானி, அதே மாதிரி நமக்கு அந்த நடிகர்கள் பட்டியலில் வந்து ஷாருக் கான் முதல் இடத்துல இருக்கார். நடிகர்கள் பட்டியலில் உலக அளவில் நடிகர்களில் பணக்காரர் பட்டியலில் ஷாருக் கான் முதல் இடத்துல இருக்கார். ஓகேவா? நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜார்ஜியா மெலோனி. ஓகேவா? ஜார்ஜியா மெலோனி வந்து ஒரு சுயசரிதை எழுதியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ எம் ஜார்ஜியா, மை ரூட்ஸ் மை பிரின்சிபிள். ஓகேவா? நான் ஜார்ஜியா, என் வேர்கள் என் கொள்கைகள் என்பது எந்த நாட்டு பிரதமரின் சுயசரிதை? நமக்கு ஜார்ஜியா மெலோனி அப்படின்னு தெரியும். இந்த ஜார்ஜியா மெலோனி எந்த நாட்டினுடைய பிரதமர்? இத்தாலி நாட்டினுடைய பிரதமர். ஸோ இத்தாலியுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஜார்ஜியா மெலோனி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சுயசரிதை எழுதியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் இதே மாதிரி இன்னொரு உலக தலைவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க, A Different Kind of Power. ஓகேவா? A Different Kind of Power அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஸோ புத்தகம்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க, ஏன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது. இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ஜெசிந்தா ஆர்டன் அப்படிங்கிற ஒருத்தங்க எழுதிய புத்தகம். ஓகேவா? ஜெசிந்தா ஆர்டன் அப்படிங்கிறவங்க, இவங்க யார் அப்படின்னா நியூசிலாந்து நாடு இருக்குல்ல, நியூசிலாந்து நாட்டினுடைய முன்னாள் பிரதமர், நியூசிலாண்டுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜெசிந்தா ஆர்டன் எழுதிய புத்தகம் தான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவர். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஐ எம் ஜார்ஜியா அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்கு வந்து இந்த முதல்ல எழுதுவாங்க அந்த ஃபார்வர்ட், இதில் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப்பும் மோடியும். ஓகேவா? ட்ரம்ப்பும் மோடியும் வந்து முதல்ல முன்னுரை எழுதியிருக்காங்க இந்த புக்குக்கு. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கேள்வி. அடுத்த விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய பேர் கிரிக்கெட் பார்த்துருப்போம். டைம் கிடச்சுன்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்தை சும்மா போய் ஒரு 2 நிமிஷம் பாருங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டி, அதாவது சும்மா கிரிக்கெட் ஃபார் த ஃபிசிக்கலி சேலஞ்சு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்களேன், அவங்க எப்படி கிரிக்கெட் விளையாடுறாங்க. அதே மாதிரி வந்து கண் பார்வை தெரியாதவர்கள், ஓகே, விஷுவலி சேலஞ்ச் பர்சனுக்கான கிரிக்கெட், இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். அது பவுலிங் போட வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நிற்பாங்க, ஸ்டெம்பை தடவி பார்த்துப்பாங்க, ஸ்டெம்பு தடவி பார்த்துட்டு பால் அப்படி விடுவாங்க. பேட்ஸ்மேன் அதுக்கு பேட்ஸ்மேன் அல்லது பேட்ஸ்மேன் அதுக்கு ஏத்தாப்புல வந்து அவங்க வந்து அப்படி தரையோடு ஒட்டி அடிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த போட்டியும் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஃபிசிக்கலி சேலஞ்சு, இப்போ வந்து கால் இல்லாதவங்க இருக்கலாம், அவங்க வீல் சேர் வச்சு விளையாடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான தெரியும். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதை பேசுகிறேன்னா சம்மந்தம் இருக்குது. அதாவது முதலாக விமென்ஸ் T20 வேர்ல்ட் கப் நடைபெற போகுது. யாருக்கானது அப்படின்னா பிளைண்ட் பீப்புளுக்கானது, பார்வையற்றோருக்கான மகளிர் T20 உலக கோப்பை கிரிக்கெட் வந்து எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னா ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியாவில். ஓகேவா? 2 நாடுகளில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில். ஆல்ரெடி நம்ம இப்போ கூட பார்த்தோம், யூனிசெஃப்பும் ஐசிசி அந்த சில்ட்ரன் கேம்பெயின் வந்து அதுவும் நமக்கு இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் தான் அந்த T20 அந்த விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் போட்டியில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா?
அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார் பேட்ச் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து குரூப் 4 2026 படிக்கிறவங்களுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் 10. மொத்தமாக எத்தனை டெஸ்ட் அப்படின்னா மொத்தம் 50 டெஸ்ட்டு. ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட், 1 வீக்குக்கு வந்து ஒரு டெஸ்ட் தான். நம்ம பொறுமையாக நம்ம நீட்டாக நிதானமாக படிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே, அதாவது வந்து பொது தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸ்கூல் புக்கிலேருந்து மட்டும் கேள்விகள் கேட்கறது இல்லை, ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய வெளியே வருது. ஸ்கூல் புக்கும் ஆனால் படிக்காமல் இருக்கக்கூடாது. ஸ்கூல் புக்கிலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், ஸ்கூல் புக் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அவுட் சோர்ஸ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, பாலிசி நோட், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே இந்த 50 டெஸ்ட்டில் கவர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 7604905977 இந்த நம்பருக்கு 2499 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இன்னும் 1 வீக்கில் நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது, சீட்ஸ் ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் 2A மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சும் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மொத்தம் 30 டெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நமக்கு மொத்தம் 5 யூனிட் இருக்கும். ஜிஎஸ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு யூனிட்டை வந்து 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 4 டெஸ்ட்டு, அது போக ஒரு ஃபுல் டெஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 5 டெஸ்ட் வச்சுருப்போம். அது போக மேக்ஸ், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 5999 இதே நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்து 2A மெயின்ஸில் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து முக்கியமாக ரேங்க் 18ஆக இருக்கட்டும், 86ஆக இருக்கட்டும் இதுக்குள்ளே அடங்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லையும் இருக்குது, வீடியோவாகவும் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா தினமொரு திட்டம். தினமொரு திட்டத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து நக்ஷா அப்படிங்கிற திட்டம். இந்த நக்ஷா அப்படிங்கிற திட்டம்னா என்ன? இந்த நக்ஷா திட்டம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா February 18, 2025. ஓகேவா? இந்த திட்டம் வந்து எந்த அமைச்சகத்தினுடைய திட்டம் அப்படின்னா, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸ், அதாவது நிலவளத்துறை அப்படின்னு இருக்கு. இது எந்த அமைச்சகம் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறை, ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஊரக வளர்ச்சித்துறை கீழே தான் வருது. அப்போது எப்போ ஆரம்பித்தாங்க, எந்த மினிஸ்ட்ரி, இது என்ன திட்டம்? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது லேண்ட் சர்வே வந்து மாடர்னைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? லேண்ட் சர்வே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடிலாம் வந்து லேண்டை வந்து ஒருத்தர் இதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பார், வந்து அளப்பாங்க, இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டிஜிட்டல் லேண்ட் சர்வேயாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளுடைய இந்த லேண்ட் ரெக்கார்டு, இந்த பட்டா சிட்டா இது எல்லாத்தையும் வந்து மாடர்னைஸ் பண்ண போகிறாங்க. மாடர்னைஸ் அர்பன் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? இதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். அப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லேண்ட் சர்வே எடுத்துட்டு அதை வந்து நமக்கு பட்டா போட்டு கொடுக்கிறது. ஆனால் இது வந்து எல்லாமே டிஜிட்டலாக பண்ண போகிறாங்க. டிஜிட்டல் லேண்ட் சர்வே நமக்கு அந்த லேண்ட் ரெக்கார்டு எல்லாத்தையும் வந்து நிலப்பத்திரம் எல்லாத்தையும் வந்து டிஜிட்டைஸ் பண்ண போகிறாங்க, மாடர்னைஸ் பண்ண போகிறாங்க. இதான் நக்ஷா அப்படிங்கிற இந்த திட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? மத்திய அரசினுடைய திட்டம். அடுத்த கேள்வி கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனில். நேற்று கேட்ட கேள்வி இது ஈஸியாக போட்டுடலாம். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு 17, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், கல்விசாரா பட்டங்களில் 18, அடல்ட் சப்ரேஜ் வயது வந்து ஒரு வாக்குரிமை 326, டிபிஎஸ்பி வந்து நமக்கு வந்து 39. டைரெக்டாக ஆன்சர் போட்டு போயிடலாம். இப்போ இன்னைக்கான கேள்வி, the president shall not be a member of either house of parliament or of a house of any state legislature is a condition for president's office under. குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது மாநிலவையின் சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது என்று எந்த அரசியல் சாசன விதி கூறுகிறது? 56, 57, 58, 59. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு 7 மணிக்கு, நேற்று ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு மக்களே. நேற்று வந்து உட்காந்து போர்டில் எழுதி, ஏன்னா டைம் ஆகக்கூடாது, நம்ம எழுதி போட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகும் சொல்லிட்டு முதல்ல நீட்டாக எதுவுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு எல்லாம் எழுதி போட்டு கிளாஸ் எடுக்கலான்னு போனால் சம்பவம் பண்ணிடுச்சு. நெட்டு இல்லை. காலையில் பார்த்தா நெட் இருக்குது. என்ன இதுன்னு தெரில, இந்த ஏர்டெல் ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம சரி இது 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 நடக்கும், இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்.
பட் இருந்தாலும் நமக்கு நம்ம ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் பண்ணும்போது அது சொதப்பும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் டெலகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் நீங்கள் வந்துடும். அதில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து ஈவினிங் கண்டக்ட் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸாமுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. வேர்ல்ட் சீ ஃபுட் காங்கிரஸ் கடல் உணவு மாநாடு வந்து சென்னையில் நடைபெற்றது. அதே மாதிரி மெரிடைம் சிமுலேஷன் சென்டர் கடல்சார் உருவகப்படுத்தல் மையமும் சென்னையில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது RSS எப்போ ஆரம்பிச்சுக்குது அப்படின்னா 1925. அதுக்கடுத்து ப்ராமிஸ் டு சில்ட்ரன் அப்படிங்கிற டிஜிட்டல் கேம்பெயின் வந்து ICC மற்றும் யுனிசெஃப் உடையது. அடுத்தது 500 பில்லியன் நெட்வொர்த் யார் அடைஞ்சிருக்கா அப்படின்னா எலான் மஸ்க்கு. இந்த ஐஎம் ஜார்ஜியா அப்படிங்கிறது இத்தாலி பிரதமருடைய சுயசரிதை. விமென்ஸ் T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் பிளைண்டுக்கானது வந்து இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில் நடைபெறுது. அதற்கு அடுத்தது அவ்வளோதான். வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் வந்து நாளை காலையில் 7 மணிக்கு, நாளைக்கு இல்லை இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வந்து பாலிட்டி கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.